ஓகே, இப்போ நம்ம வந்து முளைக்கீரை கடைச்சல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது நடுவில் வந்து அம்மா சொன்னாங்க, பழைய சாதம் அது மீந்துருச்சுன்னா எப்படி அது புளி தாளிச்சுக்கிறத பற்றி இது ஒரு வீடியோவாக போட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது புளியும் ஃபஸ்ட்டு இது பண்ணிடணுமா? நைட்டில் சாதம் மீந்துருச்சுன்னா, சாதம் வந்து வெள்ளை சாதம் மீந்துச்சுன்னா பழையது குடிக்கலாம். ஏன்னா வெயில் காலம்தான். தாளிக்கு கஞ்சி தயிர் ஊற்றி சாப்பிடலாம். ஏதாவதுனாக்கா சாதம் அப்படி மீந்துருச்சுனாக்கா புளியும் உப்பும் போட்டு பண்ணணும். ஆமாம், தண்ணி நிறைய வச்சிடல, கொஞ்சமாக புளி கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி என்ன செய்கிறீங்கனாக்கா வெள்ளை சாதம் மீந்து போச்சுனாக்கா நைட்லேயே இதை ஊற்றி ஊற வச்சிடணும். இது மறுநாள் தான் காலையில் தாளிக்கணும். நம்ம தாளிக்கணும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் தாளிக்கிறது. நம்ம சட்னியாக வச்சு தான் சாதம் கலருவோம், புளி சாதம் புளியோதரை தாளிப்போம். இது வந்து வேஸ்ட்டாக சாதம் மீது போனால் எப்படி தாளிக்கணுன்றதுக்காக. எப்பயுமே கஞ்சியே குடிச்சிட்டு இருக்க முடியாது, ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இல்லை, இது வந்து புளி சாதம் வந்து தாளிக்கிறது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதை வந்து ஒரு வீடியோ, இன்னொரு தனி வீடியோவாக போட்டுடுறேன். வந்து அதுக்கு முளைக்கீரை கடைச்சல் வெந்துட்டுருக்கு, அதை வந்து அந்த வீடியோ கூட கனெக்ட் பண்ணி போடுறேன், ஜாயின் பண்ணி போட்டுறேன். கடுகு உளுத்தம் இருக்குது. எண்ணெய் கம்மியாக ஊற்றணும், இதுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் சீரகம், கட்டாயமாக இது சீரகம் தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. சீரகம் போட்டே ஆகணும். ஆமாம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகாய் கருகுன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருப்பாகணும். இந்த சமயத்தில் மேல் அடிக்கும், அதனால் கருவேப்பிலை போடும்போது சேஃபாக போடும். அந்த டெக்னிக் பார்த்து கழுவி வச்சிருக்கிறோம், தண்ணியாக இருக்கும், சரி மேலே அடிக்கும். சாரி. நல்லாதாச்சா? நல்லா கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாரு. இந்த சமயத்தில் திட்டமாக மஞ்சத்தூள், ரொம்ப மஞ்சத்தூள் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக மஞ்சத்தூள், சாதம் இருக்கிற அளவுக்கு. இது பெருங்காயத்தூள் லேசா. இப்போ இந்த ஊற வச்சுருக்கேன் ஒரு விசிலா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எல்லாமே நம்ம புளி தண்ணி ஊற்றி தாளிச்சது புளி சாதம். இது பழைய சாதம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் கஞ்சி தயிர் கொண்டு வெறும் மஞ்சத்தூள் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு போட்டால் அது டேஸ்ட்டாக வராது. இது போல் செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, இந்த வீடியோ கேமரானால அப்படி தெரியுது. ஆக்சுவலாக இது எல்லோ கலர் தானம்மா, மஞ்சள் கலரில் இருக்கும் சாதம். மஞ்சத்தூள் போட்டதால இந்த வீடியோனால கொஞ்சம் லைட்டாக தெரியும். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ இது உப்பு தேவையில்ல, தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இதாகுமா? ஆமாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக அதை ஊண்டு போட்டால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. இது போதும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம சட்னி வச்சு சாதம் கலர்ன மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். வெறும் மிளகும் சீரகமும் என்ன செய்கிறீங்கன்னா நார்மல் புளி சாதம் டேஸ்ட்டே வரும். மிளகும் சீரகமும் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இது மேலே தூவி மறுபடியும் கலரணும். கலரும் போது இந்த டேஸ்ட்டே வேறு, நமக்கு அந்த புளியோதரை டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் இதோட விட்டுருவாங்க, ஒரு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு. இதுவும் நல்லா சட்னி வச்சு செய்த மாதிரியே இருக்கும். இப்போ அந்த பொடி, ஆமாம், என்ன பொடி அது? சீரகம்
மிளகும் சீரகமும் வறுத்து அரைக்கணும். வறுத்து அரைக்கணும். சட்னிக்குன்னா நம்ம பச்சையாக அரைச்சி போடலாம். புளி சட்னிக்கு கொஞ்சமாக இந்த ஒரு குட்டி டீஸ்பூன் தான், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் வாசனைக்காக. அந்த பெருங்காயத்தோடைய வாசனை, அந்த மிளகு சீரகம் கலரும் போதே பாரு ஒரு புளியோதரை டேஸ்ட்டு. ஆமாம். இப்போ சாதம் மீந்து போச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அது ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப நம்ம சுட வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி புளி சாதம் பண்ணிடணும். ஆமாம், புளியை ஊற்றி வெளியிலே வச்சுட்டா போதும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப காலையில் ஒரு மதியம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் தாளிச்சிக்கலாம். புளி சாதம் மாதிரி ஆயிடுச்சு புளியோதரை. இதில் நமக்கு தேவைன்னாக்கா வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். அந்த புளியோதரையில் அந்த ஒரு பருப்பு போடுவாங்களா, என்ன பருப்பு? கடலை பருப்பு. அதுவும் போடலாமா? அதுவும் தேவைன்னா போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு மேலே வேணா போட்டுக்கலாம் வாசனைக்கு. அது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒரு வீடியோ வாசனையாக இருக்குது. நல்லா இருக்கும். இது என்ன வேணாலும் தொட்டுக்க பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், உருளைக்கிழங்கு நல்லா. சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதெல்லாம், அவ்வளோதான்ல. ஏன்னா இந்த அரிசிக்கும் வந்து சாப்பாட்டுக்கும் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆமாம், அதனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் எத்தனை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சாப்பிட்றது, அதுக்கு பதிலாக இப்படி சாப்பிட்றலாம். ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண பிடிக்காது. அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை நான் உப்பு போட்டு தண்ணி குடிச்சிடுவாங்க. ஆமாம், எப்போவுமே அப்படி தான் வீட்டில். கொஞ்ச நேரம் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சிருச்சு. புளி தாளிச்சது ரெடி. கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரை பார்த்து கையில். இது பழைய சாதத்தில் பண்ணுறதால இது நல்லா சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது புளி சாதம்னே போட்டுறேன். ஆமாம், நேற்று வச்ச சாப்பாடில் செஞ்சு புளி சாதம் தான். இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம். தாளிப்பிட்டு போடாங்க. முடிஞ்சிருச்சுல, புளி சாதம் தாளிச்சது ரெடி. இந்த மாதிரி நைட்டு சாதம் தான் மீன் பழைய சாதம் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாதம் தான் இது, அதாவது நேற்று வச்ச சாதம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த முளைக்கீரை கடைச்சல் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது ரெடி ஆகிட்டே இருந்தேன். ஓகேவா? ஓகே, டன்.